ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு வரவில்லையே ஆண்டவரே, நாளுக்கு நாள் தாவீது விருத்தி அடைந்தான் என்று சொல்லி நான் வாசிக்கிறேனே, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்களே, ஆனால் இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விருத்தியே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, குறைவாய் நினைத்தவர்கள் மத்தியில் உங்களை அவர் உயர்த்த போகிறார். என்னென்ன காரியங்கள் நீங்கள் குறைவுபட்டு போயிருக்கீங்களோ அந்த காரியத்திலே தேவன் ஒரு உயர்வை கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் அடங்கியிருங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களை குறைவாய் தரக்குறைவாய் நினைத்தவர்கள் மத்தியில் தேவன் உங்களை உயர்த்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் ஏன் கவலைப்பட்டு கலங்குறீங்க? இந்த நாளிலும் கூட சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை நினைவு கூர்ந்து பாருங்க. கடைசி நிமிடம் வரைக்கும் அவர்கள் விசுவாசத்திலே நிலைத்திருந்தாங்க. இன்னைக்கு இவங்க சாக போகிறாங்க அப்படிதான் சொல்லி தான் எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் அவங்கள அக்னி சூளையில் அங்கே தூக்கி போடும்போது தேவன் அந்த இடத்திலே அவர்களோடு கூட உலாவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தம்முடைய தூதனை அனுப்பி அங்கு அவர்களை தேவன் பாதுகாத்து வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் யாரெல்லாம் உங்கள் குறைவாய் நினைக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுக்கும்படியாக அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாய் நீங்கள் அடங்கி இருக்கும்போது அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் காரியத்தை செய்து முடிப்பேன் என்று சொன்னவர் உங்களுடைய வாழ்க்கையில் நேர்த்தியாய் அவர் காரியத்தை செய்து முடிப்பார். இந்த நாளிலும் எதை குறித்து நீங்கள் கலங்காதீங்க, எதை குறிச்சும் திகையாதீங்க. நான் ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறேன். அவர் எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி அறிந்திருக்கிறாரு. அதை அவர் எனக்கு நேர்த்தியாய் செய்து முடிப்பார், என்னை உயர்த்துவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து ஒரு மேன்மையை பெருக செய்கிறவராய் கடந்து வருவார். கலங்காதீங்க. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் அந்த ஜனங்கள் மத்தியில் கொடுத்தாரு. இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை கொடுக்கும்படியாக உன்னை குறைவாய் எடை போட்டவர்கள் மத்தியில், உன்னை அற்பமாய் எடை போட்டவர்கள் மத்தியில், குறைவாய் எண்ணுகிறவர்கள் மத்தியில் உன் தலையை உயர்த்த போகிறார். உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவர் பெரியவர், உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துலலாம் குறைவுகள் காணப்படுகிறதோ அந்த குறைவுகள் அனைத்திலும் உடைய பிள்ளைகளை நீர் பெருக செய்ய போகிறீங்க ஆண்டவரே. ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தினால் நிறைக்க போகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளிலும் குறைவாய் எண்ணுகிறவர்கள் மத்தியில் உடைய தலையை நீர் உயர்த்த போகிறீர். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்திற்குள்ளாய் அடங்கி இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு இந்த நாளிலே கடந்து வரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. ஒரு மேன்மை கடந்து வரப்போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.